இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே மாப்பிள்ளை என் பொண்ணு. இதுக்குத்தான் அவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்பிள்ளை. பேசாம என் மகளையும் என் பேத்தியும் எங்ககிட்டே கொண்டு வந்து விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். Lalitha Jewelry presents Roja 2, powered by Prestige, Lawyer, co-sponsored by Cordia Groundnut Oil, Tamil Matrimony, Continental Coffee. என் பொண்ணுக்கு ஒண்ணு நான் பார்த்து பார்த்து செஞ்சு வளர்த்தேன் தெரியுமா? இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்ற வேலைய என் பொண்ணு அங்க போய் செய்யணுமா? இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே மாப்பிள்ளை என் பொண்ணு. இதுக்குத்தான் அவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணீங்களா? இதெல்லாம் நியாயமா மாப்பிள்ளை? இதுதான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்ற லட்சணமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்பிள்ளை. பேசாம என் மகளையும் என் பேத்தியும் எங்ககிட்டே கொண்டு வந்து விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மாப்பிள்ளை, ஆசை ஆசையா வளர்த்த பிள்ளைய எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க. கேட்டா அவதான் கேட்டான்னு சொல்றது சும்மாருடா. இல்ல மாப்பிள்ளை, இதுல ஏதோ தப்பு இருக்கு. உள்ளத சொல்லுங்க, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க மாப்பிள்ளை. ஐயோ, மறைக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்ல அத்தை. இல்ல இதுல என்னமோ இருக்குது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவீங்க மாப்பிள்ளை. என் பிள்ளைய ஏன் வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா, ஏன் மாமா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருடா மதி, இவரு அக்காவை வேலைக்கு அனுப்பியிருக்கிறாருடா. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நம்ம யாழினிதான் சொன்னா. இப்ப என்னம்மா, அவர் அனுப்புனா அனுப்பிட்டு போட்டுமா. அவர் பொண்டாட்டி அவர் வேலைக்கு அனுப்புறாரு, உனக்கு என்ன பிரச்சனை? டேய், நீ என்னடா இப்படி பேசுற? இரு, அவர் அக்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது நீ பேசவே இல்லல்ல. இப்ப மட்டும் உனக்கு என்ன இந்த புதுசா அக்கறை? இது அவங்களோட குடும்ப பிரச்சனை, அதை அவங்க பாத்துப்பாங்க. டேய், பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. என் மகன் என் கூட பேசலனா அவ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிருமா? இல்ல அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் பார்க்காமத்தே இருக்க முடியுமா? இங்க பாருமதி, நான் வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள்ளை இவருக்கு கொடுக்கற மரியாதை இவருக்கான மரியாதை மட்டும் இல்ல, என் பொண்ணு இவர் பத்திரமா பாத்துக்கிறாருல அதுக்கும் சேர்த்துதான். இத பாருடா, என் மகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் யாருனோட பார்க்க மாட்டேன். என்னம்மா நீ? மாமா அப்படிப்பட்டவர்லாம் இல்லம்மா. அவர் ஒன்னும் அக்காவை வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டாரு, அவளாதான் போயிருப்பா. நம்ம புள்ளையாச்சு. இல்ல மதி, நீ என்ன சொன்னாலும் என்னால ஒத்துக்கிறவே முடியல. மாப்பிள்ள, அவ பாவம் மாப்பிள்ள, என் கைக்குள்ளேயே வளர்ந்தவ. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவ கூட பேசாமையே விட்டுட்டேன். அவ நீங்க தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை அவ இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க மாப்பிள்ள. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது மாப்பிள்ள. அவளுக்கு அதை சரியா கூட சொல்ல தெரியாது. சாப்பாட்டுல இருந்து அவ படிச்ச படிப்பு வரைக்கும் நான் தான் பார்த்து செஞ்சிருக்கேன் என் பொண்ணுக்கு. கல்யாணம் மட்டும்தான் அவ இஷ்டத்துக்கு நடந்து போயிருச்சு மாப்பிள்ள. அவளை நீங்க நல்லா பாத்துக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் நாங்க தைரியமா ஒதுங்கி இருந்தோம். அவளை பத்திரமா பாத்துக்கங்க மாப்பிள்ள. அவ புரியாம எதுவும் பண்ணாலும் நீங்க எது சரி எது தப்புன்னு நீங்க தான் மாப்பிள்ள சொல்லணும். அவ கேக்குறான்னு வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்க மாப்பிள்ள. அவளை வேலையை விட்டு நிறுத்திடுங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. அவர் பாத்து பாரு. நீ சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காதுமா, அவர் பாத்து பாரு. நீ வா மாமா. பை மாமா, டாடா, அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வாங்க. என்னம்மா நீ சும்மா வா. அட வாமா. நம்ம வீடா இது? வாவ், நீட்டா இருக்குல்ல? அக்கா அத விடு, வாசனை கமகமன்னு இருக்குக்கா. எனக்கு பசி எடுக்குதுக்கா, இப்பவே சாப்பிடணும் போல இருக்குக்கா. வந்துட்டீங்களா? வாங்க சாப்பிடுங்க. இல்ல, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறேன். சுடுசுடுன்னு இருக்கு, சாப்பிடுங்க வாங்கல. இல்ல, மூஞ்சிலாம் அப்புறம் கழுவிக்கலாம். வாக்கா சாப்பிடலாம் வாக்கா. எப்பயும் இவதான் லொடலுடன் பேசிக்கிட்டே இருக்கா. மலர் பேசவே மாட்டேங்கிறாளே. சரி, நீங்க சாப்பிட்டுருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இந்தக்கா, இந்த ஹேண்ட் வாஷ் கூட பண்றது இல்ல. சி, சாப்பிடு.
சூப்பரா இருக்குக்கா. ஏய் அவசரப்பட்டு சாப்பிடாத, நிதானமா சாப்பிடு. போக்கா. ஆமா செல்வி, டேஸ்டா இருக்கு. ம். ம் ம் இவ்ளோ டேஸ்டான சமையலை நான் சாப்பிட்டதே இல்ல தெரியுமா? ஆமாக்கா, செம டேஸ்ட். லாஸ்டா ரோஜம்மா ஒரே ஒரு வாட்டி ஆசிரமத்துல சமைச்சு கொடுத்தாங்க. அதோட அதே மாதிரி டேஸ்ட் நான் இப்பதான் சாப்பிடுறேன். ம் இந்தாங்க காஃபி. ம் நல்லா இருக்கு. அடுத்த அருமையான காபி வந்துருச்சே. ஹா இந்தா. குடு குடு. என்ன இப்ப காஃபியா? ஆஹா அக்கா, காபியும் சூப்பரா இருக்குக்கா. ம் அக்கா, நீங்க செஞ்ச சமோசாவும் நல்லா இருக்கு, நீங்க போட்ட காபியும் வேற லெவல்ல இருக்குக்கா. தேங்க்ஸ்மா. ம். மலர், நீங்க பெருசா எதுவும் சொல்லவே இல்லை. காலையிலே சாப்பிட்டீங்க, இப்பயும் சாப்பிட்றீங்க. அவங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க கமெண்ட்ஸே நீங்க சொல்லல. எதுவும் பிடிக்கலையா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ, காலையில டிஃபன் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இந்த சமோசாவும் டேஸ்டா இருக்கு. காலையில ஆபீஸ் போற அவசரத்துல இருந்ததுனால எதுவுமே சொல்ல முடியல. பரவாயில்லைங்க, பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அது போதும். நைட் என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்ணிட்டு கிளம்புறேம்மா. இது நல்லதா சொல்லுக்கா. காலையில நான் கிளம்புற அவசரத்துல இருந்ததுனால உங்ககிட்ட சம்பளத்தை பத்தி எதுவுமே பேச முடியல. எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? சம்பளமா? நீங்க கொடுக்கறத கொடுங்க. நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க, அழகா பேசுறீங்க, அதை விட ரொம்ப கேஷுவலா பழகுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். அக்கா, எங்க மலரக்கா அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பிடிச்சிருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களை பாருங்க, பார்த்த ஒரே நாள்லயே சொல்லிட்டாங்க. நீங்க ரொம்ப லக்கிக்கா. சரி, உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் ஓகேவா? 10,000மா? ஓகே தான். சேலரி கரெக்டா 1ஆம் தேதி வாங்கிக்கலாம். அப்புறம் இனிமே லேட் பண்ணாம டெய்லி டைம்க்கு வேலைக்கு வந்துருங்க. நாங்க ஆபீஸ் கிளம்புறதுக்குள்ள நீங்க லஞ்ச சமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு எடுத்துட்டு போக கொஞ்சம் வசதியா இருக்கும். சரி, பண்ணிடலாம். எங்க 3 பேரோட நம்பரும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கரெக்டா பண்ண ட்ரை பண்றேன். நைட்டுக்கு என்ன பண்ணணும் நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிருங்க, அது போதும். அது பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரிங்க மலர், நான் பண்ணிடுறேன். சாப்பிட்டு காஃபி குடிச்சது போதும். அம்மா, கார்டியக் கிரவுண்ட்நட் ஆயில் தீந்து போச்சு, அதை மட்டும் வாங்கி வச்சிருங்க. சரி. அக்கா, அந்த சமோசா கூட சாப்பிடுறீ. மாப்பிள்ளை இவருக்கு கொடுக்குற மரியாதை இவருக்கான மரியாதை மட்டும் இல்ல, என் பொண்ண இவர் பத்திரமா பாத்துக்கிறாருல, அதுக்கும் சேர்த்துதான். ஐயோ, இப்ப கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எத்தனை தடவை கால் அடிப்பீங்க? அதான் வந்துகிட்டு இருக்கேன்ல. அதை அட்டன் பண்ணி சொல்றதுக்கு என்ன? அங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குற ஆர்வத்துல தான் நீங்க கால் பண்றீங்கன்னு தெரியுது. அதை நேர்ல வந்து சொன்னாதானே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் என்ன சும்மாவா போயிருக்கேன், வேலை பார்க்க போயிருக்கேன். ஐயோ, அந்த வீட்டுல எவ்வளோ வேலை. எங்க நம்ம வீட்டுல அவ்வளோ வேலையா இருக்கு. ஒரு நாள் நீங்க சமைக்கிறீங்க, ஒரு நாள் நான் சமைக்கிறேன். ஒரு நாள் ஈவினிங் டிஃபன் சமைப்போம், ஒரு நாள் ஆர்டர் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், மதியம் வச்ச குழம்பு நைட்டு டிஃபனுக்கு அதையே வச்சுப்போம், அடுத்த நாள் காலையில் இட்லிக்கும் அதையே வச்சுப்போம். ஆனா அங்க அப்படி இல்லைங்க. காலையில டிஃபனுக்கு ஒரு டிஷ்ஷு, மதியம் லஞ்சுக்கு ஒரு வெரைட்டி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு வெரைட்டி, காலையில போட்ட டீ ஒரு ஃப்ளேவரு, ஈவினிங் போடுற டீ ஒரு ஃப்ளேவரு. இது தவிர்த்து துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், எவ்வளோ டாஸ்க்கு. முடியல.
மணி அவ்வளோ கஷ்டமா இருந்தா நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம். ஆ, கஷ்டமாலாம் இல்ல சொல்றேன். அந்த வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஒரு வீடுனா எவ்வளவு வேலை இருக்குல்ல, நம்ம வீட்ல அவ்வளவு வேலை இருக்கு. நான் எதுக்கு போனனோ அதை பத்தி பேசுறதை விட்டுட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே பர்ஃபெக்டா நடந்துச்சுங்க. நல்லபடியா வேலையில சேர்ந்துட்டேன். மலருக்கு நான் பண்ண எல்லா டிஷ்ஷும் பிடிச்சு போச்சு. அதை விட முக்கியம் என்ன அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க பேசுறது சூப்பர், சமைக்கிறது சூப்பர், பழகிறது சூப்பர்னு ஒரே பாராட்டு மழை. எப்படியோ அவன் மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன். அவ மனசுல இடம் பிடிக்க வேண்டியது உன் தம்பி தான், நீ கிடையாது. ஏங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தானே போகணும். நான் ஃபர்ஸ்ட் அவன் மனசுல இடம் பிடிச்சாதானே நான் மதிய பத்தி சொல்றத அவன் நம்புவா. இப்ப டைம் வேற கம்மியா இருக்கு, அதுக்குள்ள நான் மதிய பத்தி சொல்லி புரிய வைக்கணும். இன்னைக்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு ஒரு பிட்டு போட்டு தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, மதிய அவளையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் சேர்த்து வைக்கணுமா இல்லையா? எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 10,000 ரூபாய். மணி நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம். ஏன் என்னாச்சு? நீ இன்னொரு வீட்டுக்கு வேலைக்காரியா போறதெல்லாம் பிடிக்கல மணி. என்னங்க நீங்க? நான் என்ன நிஜமான வேலைக்காரியாவ போறேன்? சும்மா நடிப்பு தானே, அதுவும் தம்பிக்காக தானே. நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் மணி. நீ வேலைக்காரியா போக தேவையில்ல. என்னங்க நீங்க தான் வேலைக்காரியா போ சொன்னீங்க, இப்ப நீங்களே எப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது பழகி தம்பிக்கு ஒரு நல்லது நடக்கணும் தானே இப்படிலாம் பண்றோம். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தானங்க. மணி வேணானா விட்டுறேன். எங்க காலையில கூட நீங்க ஒண்ணுமே சொல்லலையே, இப்ப என்னாச்சு? ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க உங்களை தானே கேக்குறேன், சொல்லுங்க. உங்க அம்மாக்கு நீ வேலைக்கு போறது தெரிஞ்சிச்சு மணி. ஐயோ, எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னா? யாழினி சொல்லிட்டா. ஓட்ட வாங்கிக்க இந்த யாழினி. ஐயோ, ஆமா நான் வேலைக்காரியா தான் போறேன்னு தெரிஞ்சிருச்சா? இல்ல இல்ல அது தெரியாது. ஆனா நீ வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சதும் உங்க அம்மா என்னை காய்ச்சி எடுத்துட்டாங்க. நீ இனிமேல் வேலைக்கெல்லாம் போக வேணாம் மணி. தெரியாம உன்னை வேலைக்கு போக சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? என்னது? Hi, அம்மா moms. உங்களை பயங்கரமா திட்டிட்டாங்களா? ம் எனக்காக அம்மா உங்களை திட்டினாங்களா? ஆமாக்கா, ஆமா. மாமாவை அம்மா செம்மையா திட்டாங்க. எனக்காகன்னு சொல்ல முடியாம மாமா அப்படியே தவிச்சு நின்னுட்டு இருந்தாரு. மணி உங்க அம்மா உன்கிட்ட முகம் கொடுத்து பேசாம இருந்தாலும் உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க மணி. உனக்கு ஒண்ணுனா யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன்னு எவ்வளோ கோவப்பட்டாங்க தெரியுமா? மாப்பிள்ளைன்னு உனக்கு மரியாதை கொடுக்கறதே என் பொண்ணை நீ ஒழுங்கா பாத்துக்கிறதுனால தான். அவளை முதல்ல வேலையை விட்டு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாக்கா, நீ இனிமே வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். வேற ஏதாச்சும் ஐடியா கிடைக்காமலையா போயிடும். வேற ஏதாவது யோசிக்கலாம்க்கா. இல்லனா அக்கா, பேசாம பார்வதி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களையே வேணா மலர் வீட்டுக்கு அனுப்பிடலாமா வேலைக்கு? நீ ஒன்னும் போக வேண்டாம். எங்க அம்மா அப்படி சொன்னாங்களா? ம் என் மேல அவ்வளோ பாசம் உள்ள வச்சுக்கிட்டா வெளியில எதுவும் காட்ட மாட்டேங்கிறாங்களா? ஆமா மணி, அதான் சொல்றோம், விடு பாத்துக்கலாம். வேண்டாம். ம், இனிமே தான் நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். அவங்களுக்கு நான் வேலைக்கு போறது பிடிக்கலனா அதை அவங்களே வந்து சொல்லட்டும். அக்கா நீ வேற சும்மா பிரச்சனை பண்ணாதக்கா. எந்த பிரச்சனையும் வேணாம். டேய், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ நாள் கோவமா இருந்தவங்க இப்பதானே ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை வச்சுதான் அம்மாவை என் வழி கொண்டு வர போறேன். வரட்டும், வருவாங்க. அது வரைக்கும் நான் இந்த வேலைக்கு போக தான் போறேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. மதி, உனக்கு தெரியுமாடா, மலர் எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கா. என்னக்கா சொல்ற? 10,000-மா? ஆமாண்டா, அவளுக்கு என் சமையல் ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் டேஸ்டா சமைக்கிறேன்னு வேற சொன்னாடா. நல்லா பேசுறீங்க, நல்லா பழகுறீங்கன்னு அப்படியே ஒரே பாராட்டுனா பாரேன். அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச அசத்தாத, இழுக்கிற மனசத. அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே என்ன அசத்தாத, இழுக்கிற
மனசத நேத்து இந்த நேரம் ஒன்ன தெரியாதே இனி ஒன்ன விட்டு தூரம் போக முடியாதே கொஞ்சம் கெட்டு போறேன் என்ன நீயும் திருத்தாதே மனம் திறந்தாதே உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம உன் கண்ணு பேசுது ஓயாம அத நின்னு கேக்குற போகாம நீ விசு சிரிப்ப பார்க்காம போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம யாகியே 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 டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, கல்கத்தா ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, ரூபி எமரால்ட் ஜுவல்லரி, எந்த ஜுவல்லரி ஆனாலும் மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் தர ஒரே ஜுவல்லரி உங்க லலிதா ஜுவல்லரி. ரெடியா இருங்க, இந்த போர் உங்களை தாளிச்சிரும். உறவுகள்ல விரிசல் விழுறது சகஜம். கவனமா இரு, முயற்சியை விட்டுறாத மகனே. இதான் நேரம், இப்போ இல்லாட்டி எப்போ. உங்க கையால நீங்க சமைக்கிற சாப்பாடோட டேஸ்டே தனி.